குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த புலி வருதுன்னு சொன்னது நேற்று வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யுஎஸ் ஈரான் இவங்களுக்குடைய ஒரு முக்கியமான அமைதி ஒப்பந்தம் வரைவு முடிஞ்சிருக்கிறதா வந்திருக்கு. ஆமாம், அவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஒப்பந்த வரைவு முடிஞ்சிருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ கையெழுத்து இன்னும் ஒரு வாரத்தில் சுவிட்சர்லாண்டில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு நியூஸு. இதனால தான் இப்போ நடக்கிற ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒரு 300க்கு மேலே ட்ரேட் ஆகுது. டவ் ஃபியூச்சர், நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஃபியூச்சர் எல்லாம் 300 அபோவுக்கு ட்ரேட் ஆகுது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் 2000 பாயிண்ட்டு கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது. இதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலக சந்தையில் ரிஸ்க் குறைஞ்சி முதலீட்டாளர்கள் பையிங் ப்ரெஷர் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இந்த அமெரிக்கா டவ் ஃபியூச்சர் ஒரு 300 பாயிண்ட்டு, நாஸ்டாக் ஃபியூச்சர் 1% மேலே உயர்ந்தது. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, கச்சா எண்ணெய் விலை வந்து 4%க்கு மேலே சரிஞ்சிருக்கு. இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அது 87 இருந்தது, இப்போ 83க்கு போயிருக்கு. ஸோ அப்போ இந்த நியூஸ் வந்து ஒரு ஃபைனல் வரைவு ஒப்பந்தம் கையெழுத்தானது உண்மைதான். ஆனால் ஃபைனல் அக்ரிமெண்ட்டு இன்னும் கையெழுத்து ஆகலை. அது ஒரு வாரம் கழித்து தான் சுவிட்சர்லாந்தில் ஆகிற மாதிரி நியூஸஸ் இருக்குது. இப்போ இதனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன இம்பேக்ட் வரும்? க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா இந்தியாவுக்கு பெரிய நன்மை தான். எஃப்ஐஎஸ் அவங்க பணம் போடுறது அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது வாங்குகிற பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இவற்றிலலாம் பெரிய கேப் அப் ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ, பேங்கிங், பெயிண்ட், ஏவியேஷன் இந்த பங்குகள்லாம் ஓரளவுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த யூஎஸ் ஈரான் அமைதி ஒப்பந்தம், இந்த க்ரூட் ஆயில் வீழ்ச்சி, இப்போ நடக்கிற குளோபல் மார்க்கெட் பச்சை பாசிட்டிவான பாயிண்ட்டு, இதெல்லாம் பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட்டை புல்லிஷ் மனநிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இறுதி கையெழுத்து அது வந்து இன்னும் ஆகலை. ஓகேங்களா? அது ஒரு வாரம் கழித்து தான் ஆக போகுது. இது வந்து ஒரு என்ன சொன்னாங்க, ஏதோ அதாவது அமைதி ஒப்பந்தத்தின் வரைவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வார் வந்து முடிஞ்சு போச்சு, ஃபைனல் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி இன்னும் வரல, இன்னும் கையெழுத்து ஆகலை. அது ஒரு வாரம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் இருக்குது. இப்போது இந்த இம்பேக்டால் நம்ம மார்க்கெட்டு எதெல்லாம் பெரிய லெவலில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? இப்போது இந்த அமைதி ஒப்பந்தம் வரைவு வந்துருச்சு. சரி, இப்போ இதால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, அதிகப்படியாக வந்து இந்த பெயிண்ட் செக்டர்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில் டெரிவேட்டிவ்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற செக்டர்ஸ் எதுனா ஏஷியன் பெயிண்ட்டு, பெர்கர் பெயிண்ட்டு, கான்சாய் நிரோலிக்கு, இந்த மாதிரி பெயிண்ட்டு ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக பெரிய லெவலில் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மார்ஜின் பெரிய லெவலில் இந்த பங்குகளுக்கான மார்ஜின் உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது ஏவியேஷன் ஸ்டாக்ஸு, ஜெட் ஃபியூல் அதோட காஸ்ட் கண்டிப்பாக பெரிய லெவலில் குறையும். இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்த செக்டார்ஸ்லாம் பெரிய லெவலில் பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டயர் அண்ட் ஆட்டோ, எம்ஆர்எஃப், அப்போலோ டயரு, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம், இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் இன்புட் காஸ்ட்டு குறையிறதுனால அதோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி, இந்துஸ்தான் யூனிலிவர், அப்புறம் இந்த டாபர், காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டு, இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் காஸ்ட் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த நியூஸால் பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து செக்டர்ஸில் அதிகமான அழுத்தம் இருக்கலான்னா, ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷனில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். ஆயில் இந்தியாவில் கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் தான். ஓகேங்களா? லாங் டேர்ம் ஸ்டோரி அது வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பியூராக ஷார்ட் டேர்மில். ஏன்னா ஒரு வாரம் இந்த ஃபைனல் அக்ரிமெண்ட் ஒரு வாரம் கழித்து தானே சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாக போகுது. இந்த மீன் டைம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் கூட சாட்டிஸ்ஃபைடே வரல, இது ஃபைனல் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுமான்ட்டு. இது ஏதோ அவர் பர்த்டேன்றதுனால ஈரான் வந்து ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனல் அமைதி ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதே கண்டி.
அந்த ஒரு வாரம் கழித்து இரு நாடும் கையெழுத்து போடும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்ப்போம். அப்போ நம்ம ட்ரேடர்ஸாக இருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம ட்ரேடர்ஸாக இருந்தால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் முதல்ல கேப் அப் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பை அண்ட் டிப்ஸ் மோடுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது மார்க்கெட் காலையிலலாம் இறங்குனாலும் இன்ட்ராடே டைம் முடியறதுக்குள்ளே மார்க்கெட் மறுபடியும் பூம் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூஸை பார்த்துட்டு ஓடி போயெல்லாம் பை பண்ணாதீங்க. அப்படி பண்ணவும் கூடாது. முதல்ல எந்த செக்டர்ஸில் மணி ஃப்ளோ வருது அப்படின்ற மாதிரி பாருங்கள். நான் சொன்ன அந்த பெயிண்ட், ஏவியேஷன், ஆட்டோ, எஃப்எம்சிஜி, அப்புறம் அந்த லாஜிஸ்டிக்ஸு, இதில் எல்லாம் ஃபோக்கஸ் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இன்றைக்கி ஒரு நாள் பாருங்கள், ஒரு மத்தியானம் வரையும் பாருங்களேன். ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு மார்க்கெட் பெரிய லெவலில் மணி ஃப்ளோ உள்ளே வருதா அப்படின்றது பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட்டை இயக்கிறது இந்த மாதிரி நேரத்தில் நியூஸஸ் மட்டும்தான். ஸோ டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. இந்த நியூஸ் ஃப்ளோவில் மார்க்கெட் எல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணும் போதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதோ உடனே போய் பை பண்ணாதீங்க. ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போது இந்த செக்டார்ஸ் எல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷரும் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை பார்ப்போம். இப்போ இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுனால இந்த ஹார்மோஸ் வழித்தடத்தை, கடல் சந்தி வழித்தடத்தை ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்றது தெரியல. இன்ன வரையும் கிளியராக நமக்கு இன்ஃபர்மேஷன் வரல. உலக சந்தையில் சப்ளை இந்த ஹார்மோஸ் வழித்தடத்தில் தான் அதிகப்படியாக நடக்குது. அதனால தான் இந்த 2 நாட்டுக்கு போர் வந்ததுனால எல்லா வேர்ல்டு கண்ட்ரிக்குமே பொருளாதாரம், அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா கண்ட்ரிக்குமே இந்த கச்சா எண்ணெயால் பெரிய லெவலில் பொருளாதாரம் பாதிப்பாக இருந்தது. அதில் பர்டிகுலராக நம்ம கண்ட்ரிக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ இந்த அமைதி ஒப்பந்தம் வந்தவுட முதல்ல என்ன குறையும்னா பயம் குறையும். எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் பயம் குறையும். பயம் குறைஞ்சால் என்ன ஆகும்? எல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க. எஃப்ஐஎஸ் கூட பையிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இனிமேல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆயில் விலை குறைஞ்சிருக்கு. ஆயில் விலை குறைஞ்சால் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு என்ன ஆகும்? அப்ரிஷியேஷன் ஆகும். அது இன்றைக்கி எவ்வளோ அப்ரிஷியேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி 23,800க்கு மேலே ஓப்பன் ஆக போதா இல்லை 24,000 தொட போதா அப்படின்றது இன்றைக்கி நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு கிளியரான ஒரு டைரெக்ஷனை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட் மிகப்பெரிய கேப் அப்போ கீழே விட்டுட்டு தான் போயிருக்கு. 23,126 46லேயும் ஒரு பெரிய கேப் அப் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் இந்த மார்க்கெட் கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஓகேங்களா? அது நாளைக்கு ஃபில் பண்ணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இன்றைக்கிலேருந்து இந்த வாரத்துக்குள்ளே இல்லை, கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணிட்டு தான் போகும். மார்க்கெட் என்ன தான் ஃபர்தராக மேலே ஏறி போய்கிட்டே இருந்தாலும் அதோட கடைசி ஒரு பாட்டம் எங்கே இருக்குன்னா 23,100 கிட்ட ஒரு கேப் அப் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று புலி வருதுன்னு சொல்லியிருந்த புலி பாதி வந்திருக்கு, கூண்டுக்குள்ளே வரையும் வந்திருக்குது. ஆனால் அது ஃபைனல் அந்த கையெழுத்து ஒரு வாரம் கழித்து சுவிட்சர்லாந்தில் நடக்க போகுது. மற்றபடி யூஎஸ் ஈரானுக்குள்ளே ஃபைனலாக ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதாக தான் நியூஸஸ் வருது. எனக்கு இது மட்டும் புரியவே இல்லை. ஒரு வாரம் கழித்து ஃபைனல் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறான் அப்படின்னும் சொல்கிறான். இப்போ கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். என்ன சொல்ல வரானுங்கன்னே எனக்கு புரியல. அப்போ இன்னும் ஃபைனல் கையெழுத்து ஒரு வாரம் கழித்து சுவிட்சர்லாந்து ஆகுதுன்னா அப்போ இது ஒரு சும்மா ஒரு கண் துடைப்புக்கான உடன்படிக்கையா? ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க ஒரு வாரம் இல்லை, 1 hour கொடுத்தாவே மனசு வேறு மாதிரி மாறிடும். அப்போ ஒரு வாரம் போது கண்டிப்பாக அவரோட மைண்டு பலவிதமான சேஞ்சஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இது இன்னும் கூட சரியாக புரியவே இல்லை. அமைதி ஒப்பந்தம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு எதுக்கு ஒரு வாரம் தள்ளி கையெழுத்து, 2 நாடும் கையெழுத்து போடணும்? புரியுதுங்களா நான் கேட்க வர்றது? ஸோ என்னவோ எனக்கு ஒன்றும் சரியாக படலை. சரி பார்ப்போம்.
ஏன்னா மற்ற நாடுகளை பற்றி அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஓரளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன பொலிட்டிக்கல் நாலேஜை வச்சு செக் பண்ணி பார்த்தா எனக்கு இன்னும் கூட இது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா ட்ரம்ப்பு மாதிரி பிஹேவியர் உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் 2 ஹவர் கொடுத்தாவே மனசு சேஞ்ச் ஆகிடும். ஒரு வாரம்னும் போது அது பாசிபிலிட்டி வந்து அந்த அக்ரிமெண்ட்டு ஃபைனல் டிசிஷன் அக்ரிமெண்ட்டு குறையிறதுக்கான நம்பிக்கை குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரி, எது இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட், டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்க்கெட் ஒரு 200லேருந்து ஒரு 250 பாயிண்ட் கேப் அப்பில் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கு மேலே வந்தால் நமக்கு பியூர் லக்கு தான். ஏன்னா நமக்கு வெள்ளிக்கிழமையே ஒரு 460 பாயிண்ட்டு ரேலி ஆகிடுச்சு. இந்த நியூஸால் தான் ரேலி ஆகிடுச்சு. மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும்தான் ஒரு நியூஸுக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். இப்போ இது கன்ஃபர்மேஷன் வந்து அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கேப் அப் வந்து ஒரு 200லேருந்து 250 வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் இன்ட்ராடே ரேலி வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. குறிப்பாக ஏன் சொல்கிறேன்னா, கச்சா எண்ணெய் $83 போயிடுச்சு பிரெண்ட் ஃபியூச்சரு. ஸோ அந்த பிரெண்ட்டு குறையிறதுனால ஃபர்தராக அதுக்கப்புறம் ரேலி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எது இருந்தாலும் நம்ம இன்ட்ராடே டைமில் இன்றைக்கி தெரிஞ்சிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ் ஈரான் அமைதி ஒப்பந்தத்தால் ஏற்பட்ட விளைவு. நம்ம மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த அமைதி ஒப்பந்தத்தால் எந்தெந்த செக்டார்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்த உடனேயுமே அதில் போயிட்டு பையிங் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். கச்சா எண்ணெயால் இதெல்லாம் பெரிய லெவலில் கீழே விழுந்து இருந்தது. இப்போ கச்சா எண்ணெய் விலை குறையும் போது இவன் தான் ஃபஸ்ட்டு மேலே ஏஞ்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனாக எடுத்து அதை ஒரு நாள் வெயிட் பண்ணி அதோட ஒர்க் ஃப்ளோ, அதாவது மணி ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஸ்டாக்ஸ்லலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு பையிங்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் கூடாது. எந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணாலும் உங்கள் ஓன் அனலைஸ் அண்டு ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பையிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே டைமில் பார்ப்போம். இன்ட்ராடே டைம் வந்து கலக்கலாக இருக்குதா, கலங்கி போதா அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.